எல்லோருக்கும் வணக்கம். இருக்கிற தலைவலியில் இவன் வேற நிஃப்டி இன்னைக்கு ஒரு 100 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறிட்டான். அப்போ நேத்தத்தை லோலேருந்து கணக்கெடுத்து பார்த்தா 300 பாயிண்ட் ஏறி இருக்கான். இவனை இப்போ யாராவது வெத்தலை பாக்கு வச்சு மேலே கூப்பிட்டாங்களா? மேலே வா 300 பாயிண்ட்டு கிடையாது. எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, கடந்த ஒரு மாத காலமாக நீ இறங்கிக்கிட்டு இருக்க, நல்லா வேகமாக இன்னும் இறங்கி ஒரு 22,500 அல்லது 22,000 போ. ஏன்னா அப்போ தான் ஏதாவது ஷார்ட் கவரிங் வரும் அல்லது ஏதாவது பை ஆன் த டிப்ஸ் அப்படின்ற ஏதாவது ஒரு கான்செப்டில் மார்க்கெட்டை மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட் தூக்கி விடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் அவன் பாட்டுக்கு ஏறிட்டான். 100 பாயிண்ட் ஏறிட்ட பார்த்தீங்களா என்ன அப்படின்னு. எங்களுக்கு சிரிப்பே வரலையா, எங்களுக்கு சிரிப்பு வரல, சந்தோஷம் வரல, நீ ஏறினதே எங்களுக்கு தண்டம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் 3 கான்செப்ட் இருக்குது. ஒன்று சிறிய இன்பம், அதை விட கொஞ்சம் நல்ல இன்பம், அதை விட பேரின்பம்னு 3 கான்செப்ட் இருக்குது. என்னைக்கு இந்த நிஃப்டி ஒரு 9 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிறானோ அப்போ நிறையா பேர்த்துக்கு போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு சிறிய இன்பம் அப்படின்னு கிடைக்கும். எப்போ இந்த நிஃப்டி 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகிறானோ அப்போ ஒரு நல்ல ஓரளவுக்கு இன்பம் அப்படின்றது கிடைக்கும். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே இருந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தால் பேரின்பம் என்பது ஷேர் மார்க்கெட்டில் வரும். ஸோ தற்போதைக்கு இன்னும் 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கூட இப்போ வரைக்கும் தாண்டல. ஒருவேளை இன்னைக்கு ஒரு 200 பாயிண்ட் பக்கம் க்ளோசிங்கில் மேலே வந்ததுன்னா மேபி அந்த 9 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டும் ஒரு சிறிய இன்பம் அப்படின்றது கிடைக்கும். அது கூட இப்போ கொடுக்காம இப்போதைக்கு மார்க்கெட் திணறிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் மார்க்கெட் திரும்பும் பொழுது 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டும் பொழுது ஏகப்பட்ட ஷேர்களை பார்த்தா அப்படியே யூ டர்ன் போட்ட மாதிரி தெரியும், இல்லைன்னா அவன் ஹை கட் பண்ணி போகிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மைக்கு 6000 ஷேரில் எவனாவது ஒரு 50-60 ஷேர் தான் இப்படி தொடர்ந்து கீழ் நோக்கி இருந்து மேல் நோக்கி ஏறுவான் அல்லது ஹையை கட் பண்ணி போவான். மற்றவனுங்கெல்லாம் மறுபடி கீழே படுத்துக்கிடுவானுங்க. ஸோ இப்போ மார்க்கெட் கொஞ்சம் திரும்ப ஆரம்பித்த உடனேயுமே எல்லாத்தினுடைய போர்ட்ஃபோலியோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பச்சையாக தெரியும். ஆனால் அந்த ஸ்டாக்குகளில் எவன் தொடர்ந்து ஏறுவான் அப்படின்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து அப்படின்ற மாதிரி போக வேண்டியது தான். ஆஹா உனக்கு என் நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சே இந்த பிஜி இன்வெர்ட் அப்படின்ற ஷேரை 2000 ஷேர், 5000 ஷேர், 20,000 ஷேர்லாம் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. இந்த ஷேர் அப்பப்போ கீழே போய்கிட்டு இருந்தாலும் இவன் செய்யக்கூடிய ஒரே ஒரு உருப்படியான வேலை, அப்பப்போ ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் ஒரு 3 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துட்டு ஓடிடுவான். பட் அதுலேயும் டேக்ஸ்னால கொஞ்சம் இதெல்லாம் போக தான் செய்யும். பட் எனிவே இந்த குவார்ட்டர்லேயே அவங்க 3 ரூபா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள்ளே பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜனவரி 27 என்பது ரெக்கார்ட் டேட்டாக உள்ளது. ரெக்கார்ட் டேட்டை பார்த்தே எங்களுக்கு பல வருஷம் ஆச்சியா, ஏன்னா நாங்கள் பல வருடமாக வாங்கி வந்துக்கிட்டு இந்த 3 ரூபா டிவிடெண்டுக்காக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கெல்லாம் பேமெண்ட் டேட் எப்போ, எங்களுடைய ஸ்கூல் செலவு மற்றும் வீட்டு செலவுக்கெல்லாம் நீ கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுடைய பேமெண்ட் டேட் என்ன அப்படின்றது எங்களுடைய முக்கியம். அது பிப்ரவரி 3 அப்படின்ற மாதிரி வருது. ஒரு 50,000 ரூபாய் டிவிடெண்டாக வந்ததுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வண்டியை ஓட்டி விட்டுறலாம். அப்புறம் அடுத்த டிவிடெண்ட் எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் இதில் ஒரு முக்கியமான சூட்சுமம் இருக்குது. இவங்க கொடுக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கைடன்ஸ் அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. அதாவது மார்ச் எண்டு முடிஞ்சு ஏப்ரல் அல்லது மேல இவங்களுடைய ரிசல்ட் சொல்லும்போது டிஸ்ட்ரிபியூஷன் கைடன்ஸ்னு கொடுப்பாங்க. அந்த கைடன்ஸில் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 12 ரூபா அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் 3 ரூபா வரும். ஒருவேளை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கைடன்ஸை குறைச்சாவோ அல்லது மேலே ஏற்றுனாவோ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு வாலடைல் அப்படின்றது வரும். நாங்கள் உங்கள் காலில் வேணாலும் உளுந்து வேண்டிக்கிற சாமி, நீ டிஸ்ட்ரிபியூஷன் கைடன்ஸு சேம் இன்னொரு 4-5 வருஷத்துக்கு அதே 3 ரூபாயிலே வச்சுக்கிட்டு போட்ட போனால் டிவிடெண்டாகவே வெளியே வந்துடும். அடாடா சேர்ந்து இருக்கிறவங்க டைவர்ஸ் பண்ணிக்கிறதும் டைவர்ஸ் பண்ணியிருக்கிறவங்க சேர்ந்துக்கிறதும் ஒரே குஷ்டமாப்பா அப்படின்ற மாதிரி இப்போ சமீபத்தில் தான் இந்த ஐடிசி கம்பெனி ஐடிசி ஹோட்டலை பிரித்து விட்டாங்க. அப்போ எனக்கு என்ன ஞாபகம்னா 10 ஐடிசி வச்சுருந்தாக்கா ஒரு ஐடிசி ஹோட்டல் அப்படின்ற மாதிரி கிடைச்சதா எனக்கு ஒரு ஞாபகம். அதுதான் ஒரு எலிஜிபிலிட்டி ரேஷியோவாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் மறந்துட்டேன், அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் என்ன யோசிக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஐஸ்கிரீம் பிஸ்னஸை பிரித்து விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க.
சரி, அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நீ ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர் வச்சுருந்தாவே உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஷேர் அது லிஸ்ட் ஆகும் பொழுது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரேஷியோ சொல்கிறாங்க. இது ஒரு சந்தோஷமான செய்தி. ஏன் அப்படின்னா 10 ஐடிசி ஷேர் வச்சிருக்கும் பொழுது அது 500 ரூபாய் ரேஞ்சில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட 5000 ரூபாய், 5000 ரூபாய்க்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் அப்படின்ற கிடைக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கொடுக்கறது நல்ல விஷயம்தான். பட் அது என்ன ரேட்டுக்கு இவங்கெல்லாம் வந்து லிஸ்ட் ஆவாங்க அப்படின்றது தெரில. ஜியோ ஃபினான்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம், ரிலையன்ஸ்லேருந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பணத்தை டபுள் பண்ணி விட்டான். NMDC ஸ்டீல் பணத்தை டபுள் பண்ணி விட்டான். பிரமல் ஃபார்மா டபுள் பண்ணி விட்டான். அந்த மாதிரி இப்போ இந்த பிப்ரவரிக்குள்ளே வரக்கூடிய அந்த ஐடிசி ஹோட்டல் டபுள் பண்ணி விட போகிறானா. அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் நான்லாம் சாப்பிட்ருக்கேன். இந்த குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லாம் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் எனிவே ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இது எப்படின்றது 2ஆம் பட்சம் தான். பட் எனிவே இதுவும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு சூப்பரான பிராண்டு தான். ஸோ இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் மிக முக்கியமான செய்தியாக இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லேருந்து இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் டிமெர்ஜர் ஆகக்கூடிய நியூஸ் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டினுடைய ஃப்ளக்சுவேஷன் எடுத்து பார்க்குறோம். எல்லாருமே ஒரு 0.5%, 1%, 2%, எல்லா இண்டெக்ஸுமே ஏறி இருக்கு. அப்போ பெரும்பாலும் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சந்தோஷம் மட்டுமே வரும். சந்தோஷம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சந்தோஷம் வரலினா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும். நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்ம HDFC பேங்க் ஷேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அவன் பெருசாக ஷேர் மார்க்கெட்டை படுக்க வைக்கல. இந்த சமயத்தில் வந்து நேற்று வந்த ரிசல்ட்டுகள் உண்மையிலேயே தப்பிச்சுக்கிச்சு, ரொம்பவுமே சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஜென்சார் டெக் ஆகட்டும், சிக்னிட்டி ஆகட்டும், பர்சிஸ்டன்ட் ஆகட்டும், எல்லாம் 10% மேலே ஏறி ரிசல்ட் கொடுத்துருக்கான். நேற்று வந்த முக்கியமான கம்பெனியில் ரொம்ப சுமாரான ரிசல்ட்னா இந்த BPCL ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் 2.5% இறங்கியிருக்கான். அவன் ஒருத்தன் தான் அடி வாங்கியிருக்கான். மற்றவங்க எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களை போன்ற சில ஆட்கள் மட்டும் வித்தியாசமாக என்னதான் பண்ணி தொலைஞ்சிங்க, என்னையா ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, அவனுடைய ரிசல்ட் என்பது ஒரு குரோத்தாக உள்ளது. இப்போ பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்னுடைய ரிசல்ட் எடுத்து பார்க்குறோம். அவனுடைய ரிசல்ட் என்பது குரோத்தாக இருக்குது. பரவாயில்ல, வெரி குட் அப்படின்ற மாதிரி அந்த ஷேரினுடைய ரிசல்ட்டை நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி அவனை ஒரு 11% ஏற்றி விட்டாங்க. அதே மாதிரி ஜென்சார் டெக்னுடைய ரிசல்ட்டை பார்க்குறாங்க. அவன் வந்து பெருசாக சீக்வன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டே பண்ணல, வெறும் 4 கோடி தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் டிசம்பர் மாதத்தினுடைய கம்பேர் பண்ணியில் வெறும் 2 கோடி குறைச்சி தான் விட்டுருக்கான். அப்போ நீ என்னையே எங்களுடைய லாஜிக்கு சம்மந்தமே இல்லாமல் 13% ஏற்றி விட்டா அப்படித்தான் ஏற்றி விடுவோம், உனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 16% பப்ளிக் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் இந்த ஷேர் பெருசாக ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தே பண்ணல, உங்களுக்கு மட்டும் எப்படிங்க இப்படி ஒரு லக் அடிச்சுன்னு கேட்டால் அப்படித்தான் என் லக் அடிக்கும், உனக்கு என்னையா வந்தது, நீ அடுத்த ஸ்லைடுக்கு போயா அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. நண்பர்களே, தொடர்ந்து வரலாறு காணாத அளவில் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது ஒன்றே ஒன்று தான். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ஸ்டாலியன் இந்தியா ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு. அவன்லாம் இப்போ 40% லாபத்தில் இன்னைக்கு லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த டென்டா வாட்டர் அப்படின்றதான் இப்போதைக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு IPO. இவனுடைய IPO பிரைஸ் வந்து 294 ரூபா. இந்த IPOனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஷேருக்கு 31 பேர் போட்டி போடுறாங்க. அதே மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம் இவனும் ஏதாவது ஒரு 30-40% கெயினில் வந்து லிஸ்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து வரலாறு காணாத முறையாக நம்மளுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஏரியா ஒன்று ஷேர் மார்க்கெட்டில் சொல்லுங்க அப்படின்னா இந்த IPO தான். பட் அதுக்கு லக்கு வேணும். நம்ம பாட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், நம்மளுக்கு சிலருக்கு தான் அலாட்மெண்ட் ஆகுது. இந்த சமயத்தில் துக்ககரமாக இருக்கக்கூடிய கும்பா குட்டிகள் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, பெரிய ஆள் நல்லா ஃபேமஸாக இருப்பானு, ஆனால் 40% 50% அப்படின்ற மாதிரி இறங்கின ஆளுங்க யாருங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த இண்டஸ்இண்ட் பேங்க். இதெல்லாம் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்குது. இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குன்னு நம்பி போட்டிருந்தா கூட பாவம் அவங்களுக்கு 30-40% கும்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியெல்லாம் ரொம்ப வருஷமாகவே பாவம் கீழே இறங்கிட்டு தான் இருக்கான் பல மாதங்களாக. இந்த உத்கர்ஷ் பேங்க், டேன்லா எல்லாம், இந்த சாக்ஸாஃப்ட் கம்பெனிலாம் ஒரு காலத்தில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஓடி போய் குப்புன்னு விழுந்துக்கிட்டு கிடந்தாங்க. கேட்டால் அந்த ஷேர் அதில் இருக்குது இதில் இருக்குது ஃபியூச்சரிஸ்டிக்கு அப்படின்ற மாதிரி அதனுடைய நல்ல வாழ்க்கை அமைஞ்சு வந்தப்ப ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வாழ்க்கை என்பது அப்பப்போ அமைஞ்சு வரும். அந்த வகையில் இவனில் 100 ரூபாய்க்கு கீழே இருந்து கிட்டத்தட்ட 300 ரூபா வரை போனான்.
இது வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தது மேல் நோக்கி ஏறிக்கொண்டு இருக்க கம்பெனியில் ஏதாவது ஸ்பிளிட்டு போனஸ் அப்படின்னு போட்டாங்கன்னாவே அது தடுமாற ஆரம்பிச்சிருது. அந்த வகையில் தான் இந்த சாக் சாஃப்ட் ஒரு மாதிரி தடுமாறி கடந்த ஒரு மாதம் அளவில் பார்க்கும்போது 6% இறங்கியிருக்கு, 6 மாதம் அளவில் பார்க்கும்போது 10% இறங்கியிருக்கு. டாப்பில் 300 ரூபாயிலிருந்து கணக்கு பண்ணோம்னா 40% கும்பா அப்படின்ற மாதிரி ஹெவி கிராஷர்ஸ், ரொம்ப பாப்புலரான ஆளுங்க ஆனால் ஹெவியாக கிராஷ் ஆகிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சில எக்ஸாம்பிள் இந்த ஷேர்கள் தான். ஸோ எவனையுமே நம்பி பணம் போட முடியாது அப்படின்றது ஒரு படிப்பினையாக இருந்தாலும், நல்லா ஏறிட்டு இருந்த ஷேர்களில் ஏதாவது போனஸ் ஸ்பிளிட்டு வருது அப்படின்னா அது மேபி அது எப்படி வேணாலும் நடக்கலாம், ஏறினது அப்படியே கூட திருப்பி விடலாம் அப்படின்றதா இந்த 2-3 வருடத்தினுடைய படிப்பினை. அப்போ நம்மளுக்கெல்லாம் ஓட்டிங் ரைட்ஸ் இருந்துன்னு வச்சிங்களேன், அப்போல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுறணும். ஸ்பிளிட்டு போனஸ் நாங்கள் கொடுக்க போகிறோன்னா வேண்டாம், நீ கொடுக்காத, கம்முன்னு கையை வச்சுக்கிட்டு கம்முன்னு அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டுறணும். நம்ம பண்ணுறது இல்லைங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இமெயில் வருது ஓட்டிங் ரைட் சம்பந்தமாக, அதை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். பட் மியூச்சுவல் ஃபண்டுகள் எல்லாமே கட்டாயமாக அவங்களுடைய ஓட்டிங்கை பதிவு பண்ணித்தான் ஆகணும். நண்பர்களே, இனிமேல் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டிக்கு தகுந்த மாதிரி விளையாடுறவங்களுக்கு இனிமேல் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஒரு சொர்க்கபுரியாக மாறிடுச்சு. ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 23ஆம் தேதி கணக்கு பார்த்தோம்னா ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட் கீழ் நோக்கி இறங்கி வாலட்டிலிட்டி காமிச்சிருக்கான். ஸோ 1000 பாயிண்ட்டுகள் 20 நாளைக்குள்ள மூவ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ ட்ரேடிங் லெவலில் இந்த மாதிரி 1000 பாயிண்ட் பிடிக்க முடியலனாலும் ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் பிடிச்சாவே ஓரளவுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும் அப்படின்ற மாதிரி பல பேர் இதில் குஷி ஆயிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு குஷின்னா, ஒவ்வொரு முறையும் ஒரே மாதத்துக்குள்ளே 1000 பாயிண்ட் கீழே இறங்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் அடுத்த மாதத்தில் 1000 பாயிண்ட் ஏறும் பொழுது அதை பிடிச்சி விற்று விட்டுட்டு மறுபடியும் எப்பாவது ஒரு 1000 பாயிண்ட் இறங்கும் பொழுது மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் 1000 பாயிண்ட் ஏறும் பொழுது பிடிச்சி விற்று விட்டு விளையாடணும் இன்னும் 2-3 வருஷத்துக்கு அப்படின்றதான் எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணமாக இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான செய்தி இது. நம்ம அமெரிக்காவில் தான் வருது, இருந்தாலும் இந்தியாவுக்கு இது முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளும் கேட்டு தான் ஆகணும். ஸோ யூஎஸ் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா அப்படின்றது இன்றைக்கி வருது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வச்சுக்கிட்டு அமெரிக்க மார்க்கெட்டை +2% அல்லது +1% அல்லது -2% -1% மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் ஒரு ஹெவி வாலட்டிலிட்டி அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் ஃபாரினர்ஸுடைய டேட்டா ஜனவரியில் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, வீணா போனவன் எங்களை போட்டுத்தெல்லாம் விடமாட்டான் போல இருக்கே, 1 லட்சம் கோடி மறுபடியும் 2வது முறையாக ஹேட்ரிக் போயிடுவோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிற மாதிரி நேற்று 4000 கோடிக்கு விற்று விட்ருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 61,000 கோடி பண்ணிட்டாங்க. இன்னும் 7 நாள் இருக்குது. அதில் எத்தனை நாள் ட்ரேடிங் டேஸ் அப்படின்னு பார்க்கணும். இந்த சமயத்தில் வந்து கமான் உங்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், 1 லட்சம் கோடிக்கு விற்று விடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, இந்த தேஜாஸ் நெட்வொர்க் அப்படின்ற கம்பெனி திடீர்னு சமீபத்தில் ஒரு மாதிரி மூவ்மெண்ட், வயலண்ட்டாக மூவ்மெண்ட் காமிச்ச கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி கீழிருந்து மேலே போனாலும் சரி அல்லது மேலேருந்து கீழே வந்தாலும் சரி பெரிய அளவில் மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கான். ஒரு 30%, 20% குறுகிய காலத்தில் ஒரு 2-3 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது எங்கேயாவது ஒரு 20-30% மூவ்மெண்ட் மேலேயோ கீழேயோ பண்ணியிருக்கானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வருது. நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, நம்ம எல்லாத்தினாலையும் சைடு பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது ஒரு மாதம் 5000-10,000 சம்பாதிக்க முடியுமா, நம்மளுடைய செலவுக்கு உபயோகமாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அது எல்லாத்தினாலையும் முடியாது. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 15,000 ரூபா செலவாகுதா, அதுலேருந்து ஒரு 1000-2000 ரூபாயை குறைச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து ஒரு சைடு பிஸ்னஸாக சைடு இன்கம் கொண்டு வந்தோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவும். அந்த வகையில் நான் எங்கள் அப்பா அம்மா 2 பேர்த்துக்கும் அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் டேட்டா பேக் வர்ற மாதிரி போடணும். இங்கே பாருங்க, ரிலையன்ஸ் ஜியோவில் வந்து கிட்டத்தட்ட 458 ரூபாய்க்கு 84 ரூபா அப்படின்ற மாதிரி வெறும் கால் அண்ட் SMS ஒன்லி அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு பிடிச்சி மாற்றி விட்டுறலாமான்னு பார்க்குறேன். இதன் மூலியமாக ஒரு மாதத்துக்கு 500 ரூபா மிச்சமாகுது அப்படின்ற மாதிரி இருந்தால், அல்லது ஒரு வீட்டில் ப்ராட்பேண்ட் இருக்குதுன்னா அப்போ எல்லாத்துக்குமே இந்த பிளானை போட்டால் அதுவே மாதத்துக்கு கிட்டத்தட்ட 500-1000 ரூபா மிச்சமாகுது. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி சம்பாதிக்க முடியுமே ஒழிஞ்சு சைடு பிஸ்னஸ் பண்ணி 4000-5000 சம்பாதிக்கலான்ட்டு போனால் அப்புறம் நம்மளுக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட வேண்டியதாக வருது. ஸோ செலவை குறைச்சி ஒரு 2000-3000 ரூபா நம்ம மிச்சம் பண்ணாவே அது ஒரு சைடு பிஸ்னஸாக வந்த இன்கம் மாதிரி தான். நண்பர்களே, இந்த சமயத்தில் பட்ஜெட் 2025 டேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு தேதி 23, நாளைக்கு இனி வெள்ளிக்கிழமை, அப்புறம் சனி ஞாயிறு முடித்தோம்னா டக்குன்னு நம்ம வந்து பட்ஜெட் வீக்குக்குள்ளேயே என்ட்ரு ஆகிற மாதிரி. ஸோ உங்களுடைய செக்டர் வைஸ் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது செக்டர் வைஸ் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா ஜிடிடி ஆர்டர்களை உபயோகப்படுத்துங்க.
நீங்கள் நினைக்கிற வேகத்தில், அதாவது நீங்கள் கண்ணில் பார்ப்பீங்க இப்படி, ஆனால் அந்த வேகத்தில் பிடிக்க முடியாது. ப்ரைஸ் திடீர்னு 20-30% இறங்கின மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா அப்படியே ஏறிடுவான். திடீர்னு 20-30% ஏறின மாதிரி இருக்கும், இன்னும் ஏறுவான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அப்படியே கீழே தொங்கிடுவான். அதனால் டார்கெட்டு அதே மாதிரி கீழே ஏதாவது அக்குமுலேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டே ஆர்டர் போட்டு உட்காந்துக்கணும். நண்பர்களே, இந்த என்டியூரன்ஸ் டெக்னாலஜி ஷேர் வாங்கி வச்சவங்கெல்லாம் தயவுசெய்து ஏதாவது செய்யுங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா. 35% இறங்கிட்டீங்க, நீங்கள்லாம் ஏதாவது செஞ்சு விடுங்கய்யா, மேலே ஒரு 20-30% ஏறுங்க அப்படின்ற மாதிரி தான் வேண்டி கேட்டுக்கொண்டுட்டு இருப்பாங்க. ஸோ தற்போதைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஜனவரியில் ஒரு குறிப்பிட்ட லோ வந்திருக்கு. அந்த லோவை உடைக்காமல் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறுமா அப்படின்றதான் இப்போ அந்த என்டியூரன்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஒய் பிளட் சேம் பிளட் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஆளுகளுக்கு அடி விழுகுது, சின்ன ஆளுகளுக்கு அடி விழுகுது. ஷேரில் மேல் நோக்கி ஏறி வந்த கல்யாண் ஜுவல்லரி மற்றும் பல்வேறு கம்பெனிகளுக்கு மேலே ஏறி வந்தவனுக்கு அடி விழுகுது. சரி, கீழே போயிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு இந்த டேன்லா, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி போன்ற கம்பெனிகள் கீழே தானே போயிட்டு இருக்கானுன்னு பார்த்தா அவனுக்கு அடி விழுகுது. அந்த வகையில் சமீபத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த இந்த ஷாஃப்லர் அப்படின்ற ஷேரும் தற்போதைக்கு 35% இறங்கி தான் கிடக்கு. ஸோ இப்படி 35% இறங்கி கிடக்கிறிய ராஜா, மறுபடி ஏதாவது உன்னுடைய செக்டர் ரிவைவல் ஆகும்போது ஒரு 10-20% ஏறுவியா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பார்த்து ஏங்கி கிடக்கிறாங்க. எப்படியோ டிவிடெண்ட் வருதுங்க நண்பர்களே, இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு 3 மாதம் செலவுக்காச்சு அப்படின்ற மாதிரி இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.